என்று கர்த்தர் நமக்காக ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணிட்டார். எப்படி இந்த வார்த்தை சாத்தியமாகும் அப்படின்னா, எனக்காக ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை கர்த்தர் முன் குறிச்சிட்டாரு. என் காலம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் குறித்த காலத்தில் கர்த்தர் தயவை எனக்காக விளங்க பண்ணுவார். சில தடவை God will take you by surprise. நீங்க சில காலங்களை பார்க்கும்போது நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு சாதகமாய் வராதது போல அப்படியே நீங்க தோண்டு போய் நிப்பீங்க பாருங்க. கர்த்தர் சொல்வார், இதான் என்னுடைய காலம், நீங்களே வேண்டாம் போதும் அப்படின்றீங்க. ஆனா ஏன் அது நடக்கும் அப்படின்னா, நீங்க குறிச்சதுனால இல்ல, கர்த்தர் நீ பலன் கொடுக்க வேண்டும் என்று முன்குறித்த ஒரு காலம் ஒன்று இருக்கு. there is a time, set time for you. விசுவாசிங்க, என் காலங்கள் என் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மிகவும் அதிகமாய் பலுகுவேன், ஏனென்றால் எனக்காக ஒரு காலத்தை முன்குறித்து விட்டீர், என் குடும்பத்திற்கு ஒரு காலத்தை முன்குறித்து விட்டீர், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தை முன்குறித்து விட்டீர். அந்த காலத்தை ஒருவரால் மாற்றவே முடியாது, அந்த காலத்தை மாற்றவே முடியாது. when the season comes upon your life, உன் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை, அந்த காலம் வரும்போது எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் நம் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். மனிதனுடைய கண்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், மனிதனுடைய கண்களுக்கு அது புலப்படாம இருக்கலாம், ஒன்றுமே அசையவே இல்லை, ஒன்றுமே நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த மரத்திற்குள்ள ஒரு கிரியை நடந்துட்டே இருக்கு. இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் a time of fruitfulness. அது கனி கொடுப்பதற்கான ஒரு காலம் அதற்கு நெருங்கி கொண்டே இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க, என்னோட வாழ்க்கையின் ஒவ்வொரு படியை நான் எடுத்து வைக்கும் போது there is a season of fruitfulness God is sending me into. ஒரு விசேஷமான பலன் கொடுக்கும், மிகவும் அதிகமாய் பலன் கொடுக்கிற ஒரு காலத்துக்கு நேராக கர்த்தரனை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வேளை வரும்போது ஒருவராலும் தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? பாடுவோம். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை